இப்போது மூவரும் மிதலை மாநகரத்தினுடைய வீதிக்கு வருகிறார்கள். அந்த மதில் இருந்தது இல்லையா, அந்த மதில் எப்படிப்பட்ட மதிலாம்? பொன்மதில் என்று கம்பர் பாடுகிறார். கவனமாக நாம் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மதில் பொன்மதில் என்று கம்பர் வர்ணிக்கிறார். அதற்கு பிறகு வீதியில் 3 பேரும் வருகிறார்கள். அந்த வீதியில் பெண்கள் தங்கள் காதுகளில் அணியக்கூடிய குழைகள் கிடக்கின்றன, அணிமணிகள் கிடக்கின்றன, தங்கத்தால் ஆன ஆபரணங்கள் கிடக்கின்றன. அந்த ஆபரணங்கள் எப்படி வீதிக்கு வந்தன என்றால், முந்தைய நாள் இரவில் தலைவியர்கள் தங்கள் கணவனுடன் கூடிய போது ஏற்பட்ட ஊடலின் காரணமாக தங்கள் காதுகளில் இருந்த அந்த ஆபரணங்களை வீதியில் வீசி எறிந்தார்களாம். இந்த ராமனும் லக்குவனும் விஸ்வாமித்திரரும் அந்த வீதிக்கு வருகிற போது அந்த வீதிகளில் இந்த மணிகள் எல்லாம் சிதறி கிடந்திருக்கின்றன, அந்த வீடுகள் எல்லாம் மாளிகைகளாக இருந்திருக்கின்றன என்று கம்பர் வர்ணிக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் நகரத்திற்குள். அங்கு ஒரு நடனசாலை இருக்கிறது. அந்த நடனசாலையில் பெண்கள் ஆடுகிறார்கள். அந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் என்றால், அவர்களுடைய இடை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறதாம். அப்படிப்பட்ட பெண்கள் நடனமாடக்கூடிய நாடகசாலை இருக்கிறது, நடனசாலை இருக்கிறது. அந்த நடனசாலை, அதாவது நாட்டிய சாலை, தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. மதில் தங்கத்தாலாக இருக்கிறது. வீதியில் வருகிற போது அந்த வீதியில் ஆபரணங்கள் சிதறி கிடக்கின்றன. நடனமாதர்கள் ஆடுகிற அந்த நடனசாலை தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்னும் தொடர்ந்து வருகிறார்கள். அங்கு இளம்பெண்கள் ஊஞ்சல் ஆடுகிறார்கள். அந்த ஊஞ்சல் கமுக மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கமுக மரத்தில் கமுகு, அந்த காய்கள், பாக்கு என்று சொல்லுவோம் இல்லையா, கமுகம் காய்கள், அந்த காய்கள் பழுத்து தொங்குகிறது. அது கம்பருக்கு எப்படி தெரிகிறதாம்? பவளம் போல தெரிகிறதாம். பவளம் போன்ற அந்த கமுகம் காய்கள் தொங்குகின்றன. அந்த கமுக மரங்கள் பச்சை பச்சையாக இருக்கும் இல்லையா, ஆகையால் அந்த கமுக மரங்கள், பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய அந்த கமுக மரங்கள் கம்பருக்கு மரகதமாக தெரிகிறது. ஏனென்றால் மரகதத்தின் நிறம் பச்சை. இப்படி அந்த கமுகு, பச்சை நிற கமுகில் பவளங்கள் காய்த்து தொங்குவதை போல காய்கள் தொங்குகிறது. அந்த கமுக மரத்தில் ஊஞ்சல் கட்டி இளம்பெண்கள் ஆடுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் தொடர்ந்து வருகிறார்கள். அங்கு ஒரு கடை வீதி இருக்கிறது. அந்த கடை வீதியில் பார்த்தால் அங்கும் அணிகளும் மணிகளும் தங்கத்தால் ஆன பொருள்களும் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடை வீதியிலும் இப்படி பொன்னால், முத்துகளால், பவளங்களால் ஆன பொருள்கள், விலை மதிப்பு மிக்க பொருள்களெல்லாம் அங்கு வாணிபத்திற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் கம்பர் காட்சிப்படுத்துகிறார். அதற்கு என்ன காரணம்? மிதிலையில் ஏன் இவ்வளவு செல்வங்கள் அங்கு குவிந்திருக்கின்றன, எப்படி அது குவிந்திருக்கின்றன என்பதற்கு கம்பர் கூறுகிற காரணம் என்ன என்றால், அங்கு மகாலட்சுமி சீதையாக பிறந்திருக்கிறாள் என்கிற காரணத்தினால்தான். அந்த வீதியில் தலைவனிடத்தில் ஊடல் ஏற்பட்ட காரணத்தினால் தனது காதுகளில் இருந்த குலைகளையும் குண்டலங்களையும் வீதிகளில் வீசி எறிந்தார்கள் இல்லையா, அப்படி சங்க காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. தலைவி தானியத்தை உலர்த்துவதற்காக வைத்திருக்கிறாள். அந்த தானியத்தை அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் அந்த தானியத்தை கொத்தி உண்பதற்காக கோழிகள் வருகின்றன. அந்த கோழிகளை இப்போது அவள் எறிய வேண்டும். இன்றைக்கு நாம இருந்திருந்தால் பக்கத்தில் ஒரு சிறிய கல் இருந்தால் அதை எடுத்து எறிந்திருப்போம், அல்லது ஒரு குச்சி இருந்தால் அதை எடுத்து வீசி இருப்போம், அல்லது உறக்க சப்தமிட்டு அந்த கோழியை துரத்தி இருப்போம். ஆனால் 2500 ஆண்டு காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த நமது சங்க தலைவி என்ன செய்திருக்கிறாள்? காதில் இருந்த அந்த குளையை எடுத்து அந்த கோழியை வீசி எறிந்திருக்கிறாள். இதை பட்டினப்பாலையில் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்கிறார். கோழி எறிந்த கொடுங்கால் கனங்குலை என்கிற வரிகளில் அந்த செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி சங்ககாலம் இலக்கியம் காட்டிய அந்த செய்தியை ராமாயணத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் கம்பர். இப்படியெல்லாம் அவர்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு நகரத்தின் வீதிக்கு வருகிறார்கள் மூவரும்.
வாளரம் பொருதவேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளோடு கிடந்த நீல சுருளும் செங்கிடையும் கொண்டு நீழ்இரும் களங்கம் நீக்கி நிறைமணி மாடம் நெற்றை சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். இப்போது மூவரும் வீதிக்கு வருகிறார்கள். அந்த வீதிகளில் நின்று பார்க்கிற போது மாளிகைகள் இருக்கின்றன. அந்த மாளிகைகளில் சாளரங்கள் இருக்கின்றன. சாளரங்கள் என்றால் ஜன்னல். அந்த ஜன்னலில் பெண்கள் நின்று பார்க்கிறார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் பெண்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வீதியை பார்ப்பது வழக்கம். அவர்கள் வீதிக்கு வந்து பார்ப்பது அவர்கள் வழக்கம் இல்லை. அப்படி அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சியை இவர்கள் மூவரும் வீதிகளில் நின்று பார்க்கிறார்கள். அதை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்? வாளரம் பொருத வேலும், வேல் போன்ற கண்கள் அந்த பெண்களுக்கு இருந்திருக்கிறது. மன்மதன் சிலையும், மன்மதனுடைய வில் போன்று அந்த பெண்களுடைய புருவம் இருந்தது. வண்டின் கேளோடு கிடந்த நீல, வண்டு போல அவர்களுடைய அந்த நீண்ட கூந்தல் நீல நிறத்தில் வளர்ந்திருந்திருக்கிறது. செங்கிடையும் கொண்டு சிவந்த உதடுகளை கொண்ட பெண்களாக இருந்திருக்கிறார்கள். நீளிரும் களங்கம் நீக்கி, நிலவுக்கு கூட களங்கம் உண்டு, ஆனால் இந்த பெண்களின் முகத்தில் களங்கமே இல்லை. கள்ளம் கபடம் இல்லாத பெண்கள் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த நிலவுக்கு இல்லாத அந்த களங்கங்களை எல்லாம் போக்கி நிறைமணி மாடம் நெற்றி சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். பௌர்ணமி போல நிலவு போல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தங்கள் சாளரங்களிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த காட்சியை இந்த மூவரும் பார்க்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து செல்லுகிறார்கள். அங்கு இன்னொரு மாடம் இருக்கிறது. அந்த மாடத்தில் ஒரு தெய்வீகமான ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்பதை கம்பர் பாடுகிறார். பொன்னின் சோதி, பொன் போல ஒளிரக்கூடியவள், பொன் போல பிரகாசமாக இருக்கக்கூடியவள் அவள். பொன்னின் சோதி, போதின் நாற்றம், ஒரு பூ போல வாசனை உடையவள் அவள். பொலிபூவின் தேன் உன் தேனின் தீம் சுவை, வண்டுகள் உண்ணக்கூடிய தேனுக்கு இருக்கும் சுவை போன்றவள் அவள். அப்படிப்பட்ட சுவை. அது மட்டுமல்ல, செஞ்சொல் கவி இன்பம். நல்ல கவிதையை படிக்கிற போது நமக்கு உண்டாகக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அப்படிப்பட்ட இன்பம். அதாவது ஒரு தங்கத்தில், ஒரு பொன்னில் இருக்கக்கூடிய ஒளி, ஒரு பூவில் இருக்கக்கூடிய ஒரு வாசம், வண்டுகள் உண்ணுகிற தேனில் இருக்கக்கூடிய சுவை, கவிதையில் இருக்கக்கூடிய இனிமை, இவையெல்லாம் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் எங்கே இருக்கிறாள்? கன்னி மாடத்தின் உம்பரே மாட களிவேடோடு அன்னம், ஆணன்னமும் பெண்ணன்னமும் ஒன்றோடு ஒன்று விளையாடுகிற அந்த கன்னி மாடத்தில் அந்த பெண் உலவுகிறாள்.